அமாவாசை அன்று சமைக்கப்படும் காய்கறிகளிலும் அமாவாசை மற்றும் பித்ருக்களின் தர்ப்பணத்தின் போது அந்தணர்களுக்கு கொடுக்கப்படும் பொருட்களிலும் வாழைக்காய் கட்டாயம் இடம்பெற்றிருக்கும். ஏன்? அமாவாசை விரத மற்றும் சிரார்த்த கால சமையலில் வாழைக்காயுடன் பாகற்காய், பிரண்டை மற்றும் பலாக்காய் சேர்த்து சமைப்பது மிகவும் விசேஷமாக கருதப்படுகிறது. மேலும் வாழைக்காய், பாகற்காய், பிரண்டை மற்றும் பலாக்காய் ஆகிய 4 காய்கறிகளும் 1008 காய்கறிகளுக்கு சமமானது என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது எவ்வாறு? வாருங்கள், ஒரு புராண கதையை முதலில் பார்க்கலாம். ஒரு சமயம் வசிஷ்ட முனிவர் விஸ்வாமித்திரரை சந்தித்து தனது வீட்டில் சிரார்த்தம் செய்ய உள்ளதால், அதாவது முன்னோர் வழிபாடு செய்ய உள்ளதால் தாங்கள் உணவு அருந்த வரவேண்டும் என்று அழைப்பு விடுகிறார். வசிஷ்டரின் அழைப்பை ஏற்ற விஸ்வாமித்திரர் தனக்கு 1008 காய்கறிகளை கொண்டு உணவு சமைக்கும்படி கேட்டுக்கொள்கிறார். 1008 காய்கறிகளை கொண்டு உணவு சமைப்பது சாத்தியமா என்று திகைத்து போய் நிற்கிறார் வசிஷ்டர். வசிஷ்டர், விஸ்வாமித்திரர் ஆகிய இருவருமே பயங்கர கோபக்கார முனிவர்கள். திகைத்து போய் நின்ற தன் கணவனை பார்த்த வசிஷ்டரின் மனைவியும் பதிவிரதையுமான அருந்ததி விஸ்வாமித்திரரின் வார்த்தைகளை ஏற்று தாங்கள் கூறியபடி 1008 காய்கறிகளை கொண்டு தங்களுக்கு உணவு சமைக்கிறேன் சுவாமி என பணிவுடன் கூறினாள். சிரார்த்தம் கொடுக்கும் அந்த நாளும் வந்தது. பிரம்ம ரிஷி என்ற பட்டத்தை பெற்ற விஸ்வாமித்திரரும் உணவருந்த வந்துவிட்டார். மனைவியின் வார்த்தையை ஏற்றுக்கொண்ட வசிஷ்டர் இப்போது தன் மனைவி எப்படி 1008 காய்கறிகளை கொண்டு உணவு பரிமாறப் போகிறாள் என்று வியப்புடன் பார்த்து கொண்டிருந்தார். அருந்ததி வாழை இலையிட்டு முதலில் 8 வாழைக்காய் வைத்துவிட்டு பிறகு பாகற்காய், பிரண்டை, பலாக்காய் என 4 காய்களை பரிமாறிவிட்டு 1008 காய்கறிகள் பரிமாறி ஆகிவிட்டது சுவாமி, தாங்கள் உணவருந்த தொடங்குங்கள் என்று விஸ்வாமித்திரரிடம் வேண்டினாள். இதை கண்ட விஸ்வாமித்திரர், என்ன இது, 1008 காய்கறிகளை சமைத்து உணவு சமைக்கச் சொன்னால் வெறும் 4 காய்கறிகள் மட்டும் பரிமாறிவிட்டு 1008 காய்கறிகள் பரிமாறி ஆகிவிட்டது என கூறி என்னை அவமானப்படுத்துகிறாயா என்று கோப கனலுடன் கேட்டார். அதற்கு பொறுமையாகவும் அமைதியாகவும் பணிவாகவும் பதிலளித்த அருந்ததி, சுவாமி, தாங்கள் அறியாத சாஸ்திரமா? அனைத்தும் அறிந்த தாங்களே கோபப்படலாமா? காரவல்லி சதம் புரோக்தம் வஜ்ரவல்லி சதம் திரயம் பினசக ஷட் சதம் புரோக்தம் சிரார்த்த காலே விதியதே என சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அதாவது பாகற்காய் 100 காய்களுக்கும், பிரண்டை 300 காய்களுக்கும், பலாக்காய் 600 காய்களுக்கும் சமமாகும். ஆக 1000 காய்கள் ஆகிவிட்டன. அதனுடன் 8 வாழைக்காய் வைத்துள்ளேன். மொத்தம் 1008 காய்கள் ஆகிவிட்டன என்றாள். இதை கேட்டு சாந்தமடைந்த விஸ்வாமித்திரர் அருந்ததியின் புத்தி கூர்மையையும் சாஸ்திர முறைப்படி நடக்கும் குணத்தையும் கண்டு வியந்து அமைதியாக உணவருந்திவிட்டு அருந்ததியையும் வசிஷ்டரையும் ஆசீர்வதித்து சென்றார். அமாவாசை என்று சமைக்கப்படும் காய்கறிகளிலும் அமாவாசை மற்றும் பித்ருக்களின் தர்ப்பணத்தின் போது அந்தணர்களுக்கு கொடுக்கப்படும் பொருட்களிலும் வாழைக்காய் இடம்பெறுவதற்கான முக்கிய காரணம் வாழையடி வாழையாக நம் குலம் வளர வேண்டும் என்பதற்காகவே. ஆக சாஸ்திர முறைப்படி நாமும் அமாவாசை மற்றும் சிரார்த்த கால சமையலில் 1008 காய்கறிகளுக்கு நிகரான இந்த 4 விசேஷ காய்கறிகளையும் சமைத்து நம் முன்னோர்களை வழிபடுவோம். இந்த தகவல் மற்றவங்களுக்கும் பயன்படணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்க. இது போன்ற மேலும் நல்ல தகவல்களை பெற சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனில் ஆலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே.